11/4/2026 சனிக்கிழமை. நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 28ஆம் நாள். உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை மேல்நோக்கு நாள். சிரவணம் அதாவது திருவோணம். தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 5:15 மணி வரை 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மீன லக்னம். இருப்பு 25 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6:05 கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று இரவு 9:58 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 11:13 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று மாலை 4:14 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 9:28 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 9:58 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:13 மணி வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. மிருகசீரிஷம் திருவாதிரை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சனி பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி சனிக்கிழமை, திருவோணம் ரெண்டுமே இருக்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அதேமாரி இன்றைக்கி நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் தர்மவான் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு எல் தீபமேற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி நன்னோ மந்த பிரச்சோத்யாத் அப்படின்னு 27 தடவை சொல்லிவிட்டு இந்த எல் தீபத்தை போட்டுட்டு 9 தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அன்பான மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் வேலை பளு இருந்தாலும் அதை அற்புதமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய தினம் உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு தினம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் உள்ள கவலைகள் குறையும் நாள். பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் சந்திராஷ்டமம் விலகி இருக்கிறது. சந்தோஷங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைய தினம் ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.
அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். உங்களது ராசிக்கு அஷ்டமராசியில் சந்திர பகவான் உலா வருவதால் சந்திராஷ்டமம் இருக்கிறது. கவனமாக செயல்படுவது உச்சிதம். உத்தியோகத்தில் சில நேரங்களில் சில குழப்பங்கள் உண்டாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். தொழில் வியாபாரத்தில் கவனம் மேற்கொள்வது அவசியம். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். கலத்திர பாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலா வந்து உங்களது ராசியை 7ஆம் பார்வையாக நோக்குவதால் மனதிற்கினிய சம்பவங்கள் அரங்கேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் சந்தோஷமாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது பகைருணர் ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆலோசனைகளை வாரி வழங்குவார்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலா வருவதால் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக இன்றைய நாளை ஒதுக்குவீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமாக இருக்கும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உற்சாகம் மிகக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற கேந்திரஸ்தானம் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாவதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் இடமாற்றமும் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு
உறவினர்களின் மூலம் நல்ல முன்னேற்றம் தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மெளிரும். தொழில் வியாபாரத்தை அதிரடியான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக சில அதிரடியான மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இன்றைய தினம் மனோதைரியம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனமகிழ்வை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் பொருளாதாரம் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருந்த நிலை மாறி முன்னேற்றம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். லாபங்கள் வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதோடு மட்டுமல்லாமல் வருமான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்ம ராசியில் சந்திர பகவான் உலா வருவதால் வீண் அலைச்சல் இருக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை புகுத்துவதற்கு முன்பாக சில ஆலோசனைகளை மேற்கொள்வது நல்லது. கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத்துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆவலில் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அரசியல்வாதிகள் கவனமாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் லயன சயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் செலவுகள் அதிகரிக்கலாம். சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும்.
கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்திக்காக சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவீர்கள். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். அரசியல்வாதிகளுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் அதிகாலையிலேயே. கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.